ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ்ராஜாகிய நான் இன்றைய நிகழ்ச்சிக்கு கேத்துரை ஊரை சேர்ந்த நடராஜ் அண்ணன் அவர்களை பேட்டிக்கண வந்திருக்கின்றேன். அண்ணன் இந்நாள் ஊர் தலைவரும் ஒரு விவசாயியுமாக இருக்கிறார். அவரை பேட்டிக்கண வந்துள்ளேன். அண்ணன் வணக்கண்ணா. வணக்கம். அண்ணன் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஊரின் தலைவர் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டுள்ளேன். இந்த பதவியில் சேர்ந்து எத்தனை மாதமாகிறது? உங்கள் பணிகள் என்ன? நான் ஒரு விவசாய தொழிலாளி தான். இந்த சென்ற 2 மாதமாக நான் ஊர் தலைவராகவும் ஊர் சேவை செய்துள்ளேன். சமீபமாக தான் நீங்கள் இந்த பதவியை எடுத்துக்கொண்டீர்கள். 2 மாதத்தில். ஆனால் உண்மையான வேலை வந்து உங்களுக்கு விவசாயிகள் எப்படி அங்கே போயிட்டுருக்கண்ணா? விவசாயிக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. இப்போல்லாம் வந்து டீ எல்லாம் ரேட் எல்லாம் கம்மியானதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அது இப்போ வாழ்வாதாரம் சொல்லும் பொழுது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் ஆகும். அப்படிங்களா? இந்த தேயிலை போட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் கலந்துருக்கீங்களா? டீ போட்டங்க இந்த விலைவாசி போராட்டம்லாம் பண்ணியிருக்கோம். போராட்டம் குன்னூர், ஊட்டி, சீஸ்பாரி, உப்பாசி எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணியிருக்கோம். அந்த போராட்டத்தை முன்னே நானும் போய் நடத்திருக்கேன். இப்போ தோட்டத்துக்குலாம் நீங்களும் போய் வேலை செய்கிறீங்களா இல்லை ஒரு மேற்பயிரை மட்டும் இடுறீங்களா? நம்மளும் வேலை செய்கிறோம். நீங்களும் வேலை செய்கிறீங்க. வேலைக்கு ஆட்கள் இருக்கிறார்களா? இருக்காங்க. இருந்தாலும் கூலி கட்டுப்படி ஆகுதில்லைன்னு சொல்லிட்டு நம்மளே செய்கிறோம். நம்மளே வேலை செய்கிறது. எல்லா வரத்தில் பரவாயில்லைங்களா? கொஞ்சம் அளவுக்கு பரவாயில்ல. இப்போதைக்கு உங்கள் இதில் ரேட்டில் பரவாயில்லையா? ரேட்டு இல்லாமல் தான் இவ்வளோ எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாம் இப்போ கொடுக்கறது தனியாக இருக்கா இல்லை கூட்டுறவுக்கா? கூட்டுறவுக்கு போட, தனியாருக்கு போட, கொஞ்சம் போடும். கொஞ்சம் போடுறீங்க. இரண்டுக்குமே வித்தியாசம் எப்படி வருதுங்கண்ணா? ரெண்டுமே ஈக்குவலாக தான் வருது. ஒரு பிரச்சனை ரேட் எவ்வளோ மந்த்லி ரேட்டு தானே. அப்படிதாங்களா? அப்படியெல்லாம் ஈக்குவலாக இருக்கும். இப்போ சமீபமாக மழை பெஞ்சு எத்தனை நாள் இருக்கோ இல்லை மாதம் இருக்கும்? மழை பெஞ்சு நேற்று நல்ல மழை அடிச்சு. சூரியமலையில் ஒரு நல்ல மழை, உங்களுக்கு போதுமான மழை, திருப்தியான மழை. நேற்று ஒரு நாள் தான், ஒரு இந்த 3 மாதமாக நேற்று ஒரு நாள் தான் நல்லா திருப்தியான ஒரு மழை. சரி, பொதுவாக எடுத்தால் உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? பொழுதுபோக்கு சேவை பண்ணுறது தான் பொழுதுபோக்கு. சேவை பொழுதுபோக்கு. ஊர் நல்லது கிட்டத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. நல்லது கிட்டதெல்லாம் சேவை பண்ணி பார்த்துருப்போம். சரி, உங்கள் ஊர் பொறுத்த மட்டும் பெரிய பண்டிகைன்னு சொல்லி கொண்டாடுற பண்டிகை எந்த பண்டிகை? நம்ம பெரிய பண்டிகைன்னா அது தேர் பண்டிகை. மீனாட்சம்மன் தேர். அது எத்தனை நாள் நடைபெறுதுன்னா? அது 2 நாள் நடைபெறும். 2 நாள் நடைபெறுது. அன்னதானம் நடைபெறுமா? அன்னதானம், பாட்டு கச்சேரி, சில ஆடல் பாடல்கள் எல்லாமே இருக்கும். கூட்டங்கள் வருகிறதா? நிறைய கூட்டங்கள் வரும். சரி, உங்கள் ஊரில் இருந்து இப்போ டவுன், ஊட்டி, குன்னூர் எடுத்துக்கோங்க. பஸ் வசதியில் எப்படி இருக்குங்க? பஸ் வசதி இங்கிருந்து குன்னூருக்கு பஸ் வசதி இருக்குது, ஊட்டிக்கு பஸ் வசதி இருக்குது. பரவாயில்ல, இப்போ தப்பு இல்லை. ரோடு வசதி நல்லா இருக்கு. ரோடு வசதி நல்லா இருக்குது. நான் வரும்போது பார்த்துருக்கேன், ரோடு வசதி நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. தண்ணி வசதியில் எப்படி இருக்குங்கய்யா? தண்ணி வசதியும் நல்லா இருக்குது சாமி. அது எந்த குறையும் இல்லை. எந்த குறையும் இல்லை. சரி, நான் உங்களுக்கு பேட்டிக்கான வந்தப்போ உங்களுக்கு யாருன்னு தெரியல, விசாரிச்சப்போ உங்களை பற்றி சொன்னாங்க. வந்து கூட நீங்கள் தோட்டத்தில் இருக்கிறதா சொன்னாங்க அக்கா. அப்புறம் எனக்கு வேண்டி சேனலுக்கு பேட்டி கொடுக்க வேண்டி நான் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு சேனல் பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அது மட்டும் அல்லாமல் இந்த சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யூடியூப் சேனல் வந்து நல்லா வரணும். அது மக்களுக்கு நல்லா அதை பற்றி தெரியணும். அது சில கருத்துகள், நம்ம சமுதாய கருத்துக்கள் நிறைய வரணும். சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு நம்ம சமுதாயத்தோட கருத்தை அவங்க வந்து நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையை முன்னேற பார்க்கணும். பரவாயில்லைங்க. நம்ம சேனலை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கீங்க. இனிமேல் சேனலை அடிக்கடி விடாமல் பாருங்கள். இவ்வளோ நேரம் எனக்கு வேண்டி எங்கள் சேனலுக்கு டைம் ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு ஐயா நன்றிங்க. நன்றி. வணக்கம்.